Audio Jungle. Audio Jungle. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி இங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் கொடு என்று சொல்லி அவன் தன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு அவன் எல்லா சொத்துக்களையும் அவன் சேர்த்து கொண்டான். வரவேண்டிய எல்லா பாகங்களையும் அவன் தனக்கானவைகளை பிரித்து கொண்டான். தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். இவனும் தன்னுடைய சொத்துக்களை தன் அப்பாவிடத்தில் அவன் வாங்கி கொண்டான். அப்பாவுக்கு கொடுக்க மனம் இல்லை. காரணம், சொத்துக்களை சேர்ப்பதற்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் என்பது அப்பாவுக்கு தெரியும். ஆகவே இவனுக்கு ஞான குறைவினாலே இவன் எல்லாவற்றையும் சொத்துக்களை சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். நண்பர்களோடு கூட சேர்ந்து போய் அவன் எல்லா செல்வத்தையும் செலவழித்தான். எல்லா பொருட்களையும் செலவழித்தான். எல்லா பணத்தையும் செலவழித்தான். இருந்த எல்லா பணமும் குறைய 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 நண்பர்களும் குறைய ஆரம்பித்தார்கள். பணம் சேரும் பொழுது நண்பர்கள் சேருவார்கள், பணம் குறைகிற பொழுது நண்பர்களும் குறைவார்கள். இப்படியாக குறைந்து குறைந்து கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால அவன் ஒரு எஜமானிடத்தில் போய் அங்கே பன்றி மேய்க்கும் வேலைக்கு அவன் சேர்க்கப்பட்டான். தன்னுடைய முழு சொத்துக்களையும் இழந்துவிட்ட அல்லது பறிகொடுத்து விட்ட இந்த மோசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பணம் சேர்ப்பது என்பது மிகவும் கடினம், அதை செலவு பண்ணுவது என்பது மிகவும் சுலபம். பணம் சேர்ப்பது கடினம், செலவு செய்வது சுலபம். ஒரு மாதம் சேர்த்த பணத்தை ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் மிக சுலபமாக அதை செலவழித்து விட முடியும். தன் முழு பாகத்தையும் இவன் பெற்றுக்கொண்டு இவன் தூரதேசத்துக்கு போனான். தகப்பன் ஞானத்தோடு சொத்துக்களை சேர்த்தார், ஆஸ்திகளை சேர்த்தார். மகனோ ஒரு ஊதாரித்தனமாக எல்லாவற்றையும் செலவழிக்கும்படியாய் அவன் தீர்மானம் பண்ணி செலவழித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தகப்பன் தன் மகனுக்காக சேர்த்து வைத்ததில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. மகனோ அவைகளை உதாசீனப்படுத்தி விற்று போட்டு விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பணம் சம்பாதித்தவனுக்கு தான் தெரியும் அதோட அருமை. ஆனால் பணத்தை செலவழிக்கிறவர்களுக்கும் அந்த அருமை தெரியாது. ஆனால் இங்கே தகப்பனானவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களை, ஆஸ்திகளை அவன் அழித்து போடுகிற ஒரு மூடத்தனமான காரியத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் தரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. சுதந்திரம் தேவன் தன்னுடைய முன்னோர்கள் மூலமாக, மூதாதையர்கள் மூலமாக, பிதாக்கள் மூலமாக வீடும் ஆஸ்தியும் அது பரம்பரையாக தலைமுறை தலைமையாக வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக வீடு என்பது தங்குகிற வீடு, ஆஸ்தி என்பது செல்வங்கள், சொத்துக்கள், பணங்கள், செல்வங்கள் இவையெல்லாம் குறிக்கிறது. இது பிதாக்கள் தருகிற சுதந்திரமாக இருக்குது. இன்றைக்கி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடும் ஆஸ்தியும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேதத்தின் பிரமாணமாக இருக்கிறது. வேதம் நமக்கு கற்றுவித்தபடியாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும், வீடுகளை சேர்த்து வைக்க வேண்டும், ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். ஆகவே இது நாம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. பிள்ளைகளை பெறுவது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்காக செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டும், வீடுகளை சேர்த்து வைக்க வேண்டும். அதை ஞானமாய் செலவு செய்வதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஞானமாக செலவு செய்வதற்கு நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பணங்களை ஞானமாக செலவு செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அவருடைய தேவைக்கு மிஞ்சின பணத்தை நாம் கொடுக்கக்கூடாது. என்ன தேவைகளோ அந்த தேவைகளை அறிந்து நாம் பணத்தை கொடுக்கிற பொழுது அவர்களை சிக்கனமாக செலவு செய்ய ஏதுவாக இருக்கும். கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைக்கின்ற ஒரு காணிக்கையை எடுத்து வைத்து கொண்டு வந்து அவர்கள் தேவனுக்காக, தேவராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக காணிக்கைகளை செலுத்துவார்கள். ஆகவே நம் பிள்ளைகளுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே பணத்தை அழித்து போட்ட இந்த இளையகுமார் மிக வேதனைப்பட்டான், மிகுந்த துன்பப்பட்டான். துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதற்கு முன்பதாக யோசித்திருக்க வேண்டும், எப்படி அப்பா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்திருப்பார் என்று சொல்லி. ஒருவேளை அவருடைய தகப்பனார் எந்த அளவுக்கு அவனுக்கு ஆலோசனை சொன்னார்னு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு அதை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் போனது, ஞானம் இல்லாமல் போனது. பணம் சேர்க்கவும் ஞானம் வேண்டும், அதை செலவழிக்கவும் ஞானம் வேண்டும். ஆகவே ஞானமாய் சம்பாதித்த தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒருவேளை சொல்லிக் கொடுக்கவில்லையோ என்று எண்ண தோணுகிறது. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பணத்தை குறித்த முக்கியத்துவத்தை நாம் அறிவிக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற பொழுது பிள்ளைகள் பணத்தை ஞானமாய் கையாளுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே வேதம் சொல்லப்பட்டபடியாக நாம் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளையும் செல்வங்களையும் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே
அழுத்து போடுவதல்ல, சேர்த்து வைப்பது. அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவதல்ல, ஞானமாக செலவு செய்வது. இது மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. காரணம், ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் பணத்தை செலவு பண்ண, நேரத்தை செலவு பண்ண, ஆஸ்திகளை செலவு பண்ண, இதெல்லாம் ஞானமாக செலவு பண்ணுவாங்க. காரணம், கர்த்தர் கொடுக்குற ஞானம். யார் கர்த்தத்தில் பயப்படாமல் இருக்கிறார்களோ அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானம் வேறு, அறிவு வேறு. அறிவு என்பது உலகம் கொடுக்கிறது, நாம் படிப்பின் மூலமாக வருகிறது. ஞானம் என்பது தேவன் நமக்கு தருகிறதாக இருக்கிறது. இப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய செல்வங்களையும் சொத்துக்களையும் சரியாக செலவழிக்க பழகுவோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். திருச்ச மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, செல்வங்களையும் சொத்துக்களையும் நீர் எங்கள் பிதாக்கள் மூலம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஞானமாய் செலவு பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை கேட்குறவங்களுக்கு கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய கிருபை கரத்தில் தாழ்த்து போடுறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.